என் பெயர் ஷிகா. நான் ஒரு ஏழை குடும்பத்தில் வளர்ந்த பெண். என்னால் BA வரை மட்டுமே கல்வி பயில முடிந்தது. நான் வேலைக்காக தேடி அலைந்தேன். ஆனால் எங்கும் வேலை கிடைக்காத போது என் வீட்டின் வாசலிலேயே ஒரு சிறிய துரித உணவு ஃபாஸ்ட் ஃபுட் கடையை தொடங்கினேன். ஒரு நாள் ஒரு பெண் என்னிடம் வந்தாள். அவளுடன் ஒரு சிறு குழந்தையையும் பார்த்தேன். அந்த குழந்தை என்னிடம் மீண்டும் மீண்டும் மோமோஸ் கேட்டுக்கொண்டிருந்தது. நான் 2 மோமோஸை எடுத்து அவனிடம் கொடுத்தேன். அப்போது அந்த பெண் சொன்னாள், எங்களுக்கு உதவி செய்ய விரும்பினால் எங்களை உங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள். இப்போது இரவு நேரம். நான் ஒரு ஆதரவற்ற இளம்பெண். இங்கே எனது கௌரவம் பாதுகாப்பாக இல்லை. நானும் ஒரு பெண் என்பதால் அவளுடைய உணர்வுகளை என்னால் நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. காலை விடிந்ததும் உங்கள் வீட்டிலிருந்து சென்று விடுவேன். இரவை கழிக்க எனக்கு ஒரு நிழல் தேவை என்று அவள் கூறினாள். அந்த பெண்ணின் மீது எனக்கு மிகுந்த பரிதாபம் ஏற்பட்டது. அதனால் நான் அவளை என் வீட்டிற்கு அழைத்து வந்து ஒரு தனி அறையில் தூங்க வைத்தேன். இரவு நள்ளிரவு 2:30 மணிக்கு அந்த குழந்தை அழுதுகொண்டே என் அறைக்கு வந்து என்னை அவன் தாயின் அறைக்கு அழைத்துச் சென்றான். நான் பயத்துடன் அந்த அறைக்குள் நுழைந்தபோது எதிரே இருந்த காட்சியைக் கண்டு என் காலடியிலிருந்த தரை நழுவுவது போல உணர்ந்தேன். ஏனென்றால் அந்த பெண். நான் ஒரு சிறிய குடியிருப்பில் உள்ள ஒரு சிறிய வீட்டில் வசித்து வந்தேன். என் பெற்றோர் என்னை நன்றாக படிக்க வைத்து எனக்காக எல்லாவற்றையும் செய்தார்கள். ஆனால் விபரம் தெரிந்த பிறகு அவர்களுக்காக என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை. என் வீட்டில் என் பெற்றோரைத் தவிர எனக்கு 2 இளைய சகோதரிகள் இருந்தனர். அவர்கள் என்னை விட வயதில் மிகவும் சிறியவர்கள் இல்லை, ஆனால் வாலிபமானவர்களாகவும் அழகாகவும் இருந்தனர். நான் விபரம் தெரிந்த நாள் முதல் என் வீட்டில் கஷ்டங்களை மட்டுமே பார்த்திருக்கிறேன். என் அம்மா வீட்டுச் செலவுகளுக்காக படும் வேதனையை நான் எப்போதும் கவனித்திருக்கிறேன். என் அப்பாதான் சம்பாதித்துக் கொண்டு வரும் பணத்தை அப்படியே அம்மாவின் கையில் கொடுத்து விடுவார். என் அப்பா ஒரு சாதாரண கூலித் தொழிலாளி. நாள் முழுவதும் கடினமாக உழைத்தாலும் அவர் கையில் மிக குறைந்த பணமே கிடைக்கும். அப்பா மட்டுமே வீட்டில் சம்பாதிப்பவர் என்பதால் அந்த சொற்ப பணத்தை வைத்து வீட்டுச் செலவுகளை சமாளிப்பது என் அம்மாவுக்கு பெரும் கஷ்டமாக இருந்தது. அதோடு 3 மகள்களின் பாரமும் இருந்தது. நாங்கள் மொத்தம் 5 பேர். என்னை விட இளைய என் 2 சகோதரிகளும் படித்துக் கொண்டிருந்தனர். அம்மா அப்பா எப்படியாவது தங்கள் வயிற்றைக் கட்டி வீட்டுச் செலவுகளை கவனித்து வந்தனர். நான் சிறுவயதிலிருந்தே மிகவும் அமைதியான குணம் கொண்ட பெண். என் வீட்டின் ஒவ்வொரு கஷ்டமும் எனக்கு தெளிவாக தெரிந்தது. என் பெற்றோரின் துன்பங்களின் மீது என் கண்கள் எப்போதும் நிலைத்திருந்தன. எதையாவது செய்து அவர்களின் கஷ்டங்களை தீர்க்க நான் விரும்பினேன். என் பெற்றோர் ஒருபோதும் தங்கள் 3 மகள்களின் முன்னிலையில் வீட்டுச் செலவுகளைப் பற்றி பேசியதில்லை. ஆனால் என் அம்மா சாப்பிடும்போது திடீரென்று பாத்திரத்தை எட்டி பார்த்துவிட்டு கையை தட்டிலிருந்து இழுத்துக் கொள்ளும்போது பாத்திரத்தில் உணவு குறைவாக இருக்கிறது என்பதை நான் புரிந்துகொள்வேன். அப்போதுதான் அம்மா எங்களுக்காக தன் பசியை கொன்றுவிட்டார் என்பது எனக்கு தெரியும். அவர் அப்படிப்பட்டவர். வறுமையான சூழ்நிலையிலும் எங்களை எப்போதும் பொறுமையுடன் இருக்க கற்றுக் கொடுத்தார். ஆனால் எங்களின் பசியை தீர்க்க அவர் தன் பசியை பாதியிலேயே விட்டுவிடுவார். அப்பாவும் வேலையிலிருந்து களைத்து வந்து அன்றைய வருமானத்தை அம்மாவிடம் கொடுக்கும்போது இருவரும் சில நிமிடங்கள் தலையை பிடித்துக்கொண்டு அமர்ந்து விடுவார்கள். இவ்வளவு குறைந்த பணத்தில் நாளைக்கு நாம் என்ன சாப்பிடுவது என்று அம்மா கேட்பார். பணம் மிக குறைவாக இருந்தால் அம்மா பருப்பை தண்ணீராய் நீர்த்துப் போகச் செய்வார். அப்படி செய்தால் அந்த பருப்பு 2 நாட்களுக்காவது வரும். வீட்டின் நிலைமை எங்களுக்கு தெரியும் என்பதால் நாங்கள் மூவரும் கிடைப்பதை அமைதியாக சாப்பிடுவோம். என் வீட்டின் இவ்வளவு கஷ்டங்களை என்னால் பார்க்க முடியவில்லை. என் குடும்பத்திற்காக ஏதேனும் செய்ய வேண்டுமென்று நான் விரும்பினேன். ஆனால் நான் ஒரு பெண். வெளியே சென்று படிக்கக்கூட நான் பலரின் கிண்டல் பேச்சுக்களை சந்திக்க வேண்டியிருந்தது. சாப்பிடவே வழியில்லை. ஆனால் மகள் தோளில் பையை மாட்டிக்கொண்டு பள்ளிக்கு செல்கிறாள் பார் என்று அக்கம் பக்கத்தினர் பேசுவார்கள். இதை கேட்பது எனக்கு பிடிக்காது. ஆனாலும் நான் நன்றாக படித்து ஒரு நிலைக்கு வரவும் என் வீட்டின் நிலைமையை மாற்றவும் விரும்பினேன். 15 வயது சிறுமியாக இருந்தாலும் நான் சீக்கிரமே பக்குவமடைந்துவிட்டேன். இத்தகைய ஏளன பேச்சுகள் என் சிறுவயதையே என்னிடமிருந்து பறித்துவிட்டன. நான் என் வயதிற்கு மீறிச் சிந்திக்கத் தொடங்கினேன். ஒரு நாள் அம்மா வீட்டின் முற்றத்தில் சோகமாக அமர்ந்திருந்தார். என் அம்மாவை சோகமாக பார்த்து நானும் அவரிடம் சென்று அமர்ந்தேன். அப்போது நான் 7ஆம் வகுப்புதான் படித்துக் கொண்டிருந்தேன். நான் அம்மாவிடம், அம்மா, நான் நாளை முதல் பள்ளிக்குச் செல்ல மாட்டேன் என்று கூறினேன். நான் பள்ளிக்குச் செல்ல மாட்டேன் என்ற வார்த்தையை கேட்டதும் அம்மா திடுக்கிட்டு என்னை பார்த்தார். பிறகு என்னிடம் கேட்கத் தொடங்கினார். ஏன் மகளே, என்ன ஆனது? நீ ஏன் பள்ளிக்குச் செல்ல மாட்டாய்? உனக்கு ஏதாவது வேண்டுமென்றால் என்னிடம் சொல். நான் உனக்கு வாங்கிக் கொடுக்கிறேன். அம்மாவின் பேச்சைக் கேட்டதும் என் கண்களில் கண்ணீர் வந்தது. ஏனென்றால் நான் படிப்பில் எவ்வளவு கெட்டிக்கார பெண் என்பது அவருக்கு நன்றாகத் தெரியும். அவர் என் படிப்பிற்கு முழு ஆதரவு அளித்தார். ஏனெனில் அவரது 3 மகள்களில் நான்தான் அதிக புத்திசாலி என்பதும் எனக்கே படிப்பின் மீது அதிக ஆர்வம் இருப்பதும் அவருக்கு தெரியும். அதனால்தான் அவர் என் ஆர்வத்தை பூர்த்தி செய்ய எல்லா வகையிலும் முயற்சி செய்து கொண்டிருந்தார். நான் அம்மாவின் முகத்தை பார்த்துவிட்டு பிறகு தலையை குனிந்து கொண்டேன்.
நான் அம்மாவிடம் சொன்னேன், அம்மா, நான் அக்கம்பக்கத்தில் உள்ள வீடுகளில் வேலை செய்தால் நம்மிடம் கொஞ்சம் பணம் வரும், நாம் வயிறு நிறையச் சாப்பிட முடியும். நீங்கள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போதே எழுந்து சென்றுவிட்டு என் வயிறு நிறைந்துவிட்டது என்று சொல்லும்போது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. இதையெல்லாம் என்னால் தாங்க முடியவில்லை. தெருவில் நடந்து செல்லும்போது மக்கள் சொல்கிறார்கள், இவர்களிடம் சாப்பிடவே ஒன்றுமில்லை, ஆனால் மகளின் படிப்பிற்காக பணத்தை வீணடிக்கிறார்கள் என்று. நம் வறுமையை மக்கள் கேலி செய்கிறார்கள். நானும் மற்றவர்களின் வீடுகளில் வேலை செய்கிறேன். பாருங்கள், நம்மிடம் பணம் வரத் தொடங்கும், நீங்களும் வயிறு நிறையச் சாப்பிட முடியும். இவ்வளவு சொல்லிவிட்டு நான் தரையை பார்த்து கொண்டிருந்தேன். என் கண்களிலிருந்து கண்ணீர் சொட்டு சொட்டாக விழுந்தது. என் பேச்சைக் கேட்டு அம்மா முற்றிலும் அமைதியாகிவிட்டார். அவரிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. நெடுநேரம் எங்கள் இருவருக்கும் இடையில் அமைதி நிலவியது. நான் அம்மாவை நிமிர்ந்து பார்த்தபோது அம்மா தனது புடவை தலைப்பால் முகத்தை மூடிக்கொண்டு கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்குப் பிறகு அம்மா என்னிடம் சொன்னார், ஷிகா மகளே, நமக்கு மகன் இல்லை. ஆனால் மகன்கள் இல்லை என்ற குறை எங்களுக்கு ஒருபோதும் ஏற்பட்டதில்லை. ஏனென்றால் எங்களுக்கு எங்கள் 3 மகள்களுமே மகனாகவும் மகளாகவும் இருக்கிறீர்கள். மகள்கள் ஒன்றும் மகன்களுக்கு குறைந்தவர்கள் இல்லை. மக்கள் சொல்வதை சொல்லட்டும். உன்னிடம் சாதிக்கும் துடிப்பு இருக்கிறது. நீ படிப்பில் மிகச்சிறந்தவள். நீ எவ்வளவு திறமையானவள் என்பதும் எதிர்காலத்தில் நீ என்னவெல்லாம் சாதிக்க முடியும் என்பதும் எனக்கும் உன் அப்பாவுக்கும் தெரியும். உன் மற்ற 2 சகோதரிகளும் படிக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உன்னைப் போல படிப்பில் கெட்டிக்காரர்களோ திறமையானவர்களோ இல்லை. அவர்களுக்கு படிப்பின் மீது பெரிய ஆர்வம் இல்லை. அதனால் அவர்களை நாங்கள் வற்புறுத்த முடியாது. ஆனால் எனக்கு உன் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது. நீ படித்து முடித்து ஒரு வெற்றியாளராக மாறும்போது நான் நிச்சயம் வயிறு நிறையச் சாப்பிடுவேன். ஆனால் இப்போது நீ படிக்க வேண்டும். ஏனென்றால் மற்றவர் வீடுகளில் வேலை செய்வதால் உன்னால் ஒருபோதும் உன் எதிர்காலத்தை உருவாக்க முடியாது. நீதான் நம் குடும்பத்தின் பலம். உன்னுடைய சிந்தனை மற்றவர்களை விட மாறுபட்டது. அதனால்தான் உன்னை ஆதரிப்பதில் நான் எப்போதும் உன்னால் நிற்கிறேன். நீ வளர்ந்து உன் பெற்றோரின் வறுமையை நீக்கவும், நாம் அனைவரும் மரியாதையுடன் தலை நிமிர்ந்து வாழவும் நீ முழு மனதோடு படிக்க வேண்டுமென்று நானும் உன் அப்பாவும் விரும்புகிறோம். நான் அம்மாவின் பேச்சை மிக கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தேன். அம்மா என்னிடம் பேசும்போது தூரத்திலுள்ள வானத்தை பார்த்து கொண்டிருந்தார். நான் என் வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளராகவும் பெரிய மனிதராகவும் மாற வேண்டும் என்ற கனவை அவருடைய கண்களில் தெளிவாக காண முடிந்தது. அம்மா இவ்வளவு ஏக்கத்துடனும் ஆசையுடனும் இதை சொல்லிக் கொண்டிருந்தார். நான் தொடர்ந்து அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தேன். அந்த நிமிடமே நான் ஒரு முடிவெடுத்தேன். எது நடந்தாலும் என் அம்மாவின் கனவை ஒருபோதும் சிதைய விடமாட்டேன். என் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடையவும் என் குடும்பத்தின் வறுமையை ஒழிக்கவும் முழு மனதோடு படிப்பேன் என்று. இந்த பயணம் எனக்கு எளிதானதாக இருக்காது என்பதும் எனக்கு தெரியும். ஏனென்றால் பெண்களின் பாதையில் பல முட்களும் தடைகளும் வரும். ஏனென்றால் வயிறு நிறைய சாப்பிட உணவு இல்லாத வீட்டில் என்னால் படிப்பில் எப்படி கவனம் செலுத்த முடியும்? ஆனால் அந்த சிந்தனைகளையெல்லாம் என் மனதிலிருந்து உதறித் தள்ளினேன். என் கவனத்தை படிப்பின் பக்கம் திருப்ப முயற்சித்தேன். அம்மாவை அந்த வாசற்படியிலேயே அமர வைத்துவிட்டு நான் அங்கிருந்து எழுந்து என் அறைக்கு வந்தேன். ஏனென்றால் இப்போது நான் படிக்க வேண்டும். நான் என் அம்மாவின் கனவை எந்தச் சூழ்நிலையிலும் நிறைவேற்ற விரும்பினேன். ஆனால் இந்த கனவுகள் நனவாக இன்னும் நீண்ட காலம் ஆகும் என்பது எனக்கு தெரியும். என்னால் இதையெல்லாம் செய்ய முடியுமா இல்லையா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த பாதையில் நடக்க நான் உறுதி பூண்டேன். ஏனென்றால் என் அம்மாவின் கண்களில் ஏக்கத்தையும் துயரத்தையும் ஒரே நேரத்தில் பார்த்தேன். இன்று வரை நான் என் வகுப்பில் முதல் மாணவியாகவே வந்து கொண்டிருந்தேன். ஆனால் அம்மாவின் பேச்சை கேட்ட பிறகு என் வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமானால் நான் முழு பள்ளியிலும் முதலிடம் டாப் பிடிக்க வேண்டும் என்று உறுதி கொண்டேன். இதற்காக நான் நிச்சயம் படிக்க வேண்டும். அதுவும் மிக அதிகமாக படிக்க வேண்டும். நான் முழு ஈடுபாட்டுடன் கல்வியை தொடர்ந்தேன். ஆனால் இதற்கு இடையில் எங்கள் வீட்டின் நிலைமை மிகவும் மோசமடைந்தது. அப்பா கட்டாயத்தின் பேரில் என் 2 தங்கைமார்களையும் பள்ளியிலிருந்து நிறுத்த வேண்டியதாயிற்று. அப்பாவால் ஒருவருக்கான கல்விக் கட்டணத்தை மட்டுமே செலுத்த முடிந்தது. அதன் காரணமாகவே அவர் 2 தங்கைமார்களையும் பள்ளியிலிருந்து நிறுத்திவிட்டார். அவர்கள் இருவரையும் பள்ளியில் தொடர்ந்து படிக்க விடுங்கள் என்று நான் தடுத்தேன். ஆனால் அவர்களுக்கும் படிப்பதில் ஆர்வம் இருக்கவில்லை. அப்பா சொன்னார், மகளே, அவர்களுக்கு படிப்பதில் ஈடுபாடில்லை. உனக்கு படிப்பதில் ஆர்வம் இருக்கிறது. நீ படி. நான் அவர்கள் இருவரையும் வற்புறுத்த முடியாது. ஆனால் உன்மீது எங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உள்ளன. நீ எப்போது ஒரு உயர்ந்த நிலையை அடைகிறாயோ அன்று என் 2 மகள்களுக்கும் கல்வி வழங்க முடியவில்லையே என்ற என் இதயத்தின் வலி நீங்கும். 2 பேர் இல்லையென்றாலும் ஒரு மகளாவது தன் தந்தைக்கு ஆதாரமாக இருப்பாள். அப்பாவின் இந்த வார்த்தைகளில் ஒருவித துயரம் வெளிப்பட்டது. என் 2 சகோதரிகளும் இப்போது வீட்டிலேயே இருந்து வீட்டு வேலைகளை செய்யத் தொடங்கினர். மிக இளைய தங்கை நிஷா அம்மாவிடம் தையல் கற்றுக்கொள்ளத் தொடங்கினாள். 2வது தங்கை சாக்ஷிக்கு வீட்டு வேலைகளில் அதிக ஆர்வம் இருந்தது. அம்மா அவர்கள் இருவருக்கும் தைரியம் கொடுத்து வந்தார். அவர்களுக்கும் அவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வாய்ப்பு அளிக்கப்பட்டது. எல்லாம் சரியாகிவிடும் என்று அவர் அவர்களிடம் கூறி வந்தார். நான் வெற்றியடையும் நாளில் என் குடும்பத்தினருக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன் என்று நான் நினைத்துக் கொண்டேன்.
அந்த நாளுக்குப் பிறகு நான் ஒருபோதும் திரும்பி பார்க்கவில்லை. முழு மூச்சுடன் படிக்கத் தொடங்கினேன். இதன் விளைவாக நான் ஒவ்வொரு வகுப்பிலும் முதலிடம் பிடித்தது மட்டுமல்லாமல் முழு பள்ளியிலும் முதலிடம் பிடித்தேன். இதனால் பள்ளியிலிருந்து எனக்கு கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப் கிடைக்கத் தொடங்கியது. இப்போது என் படிப்பு இலவசமாக தொடர்ந்தது. என் தேர்வு முடிவுகளை பார்த்து என் அப்பாவும் அம்மாவும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். இப்போது நான் உயர்நிலைப் பள்ளியில் மிகச்சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றேன். அதன் பிறகு கல்வி உதவித்தொகையின் உதவியுடன் கல்லூரியிலும் சேர்ந்தேன். அதே சமயம் எனக்கு ஒரு சிறிய வேலை தேவையாக இருந்தது. எனவே நான் அக்கம்பக்கத்தில் உள்ள வீடுகளுக்கு சென்று குழந்தைகளுக்கு பாடம் டியூஷன் எடுக்கத் தொடங்கினேன். இதன் மூலம் நான் என் படிப்பை தொடர்ந்ததுடன் சிறிய செலவுகளையும் நானே கவனித்துக் கொண்டேன். இப்போது அப்பாவின் சுமையும் பெருமளவு குறைந்தது. இந்த பயணம் மிக நீண்டதாகவும் கடினமாகவும் இருந்தது. ஆனால் இறைவன் கெட்ட நாட்களை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு விரைவில் நல்ல நாட்களையும் காட்டுவான். ஆனால் என் இலக்கு இன்னும் வெகு தொலைவில் இருந்தது. பாதையும் மிக கடினமாக இருந்தது. இருப்பினும் நான் தைரியத்தை இழக்காமல் தொடர்ந்து படித்தேன். என் கல்லூரியும் முடிந்தது. நான் பல்கலைக்கழகத்தில் யுனிவர்சிட்டி சேர்ந்தேன். பல்கலைக்கழகத்தில் சேர என்னிடம் பணம் இல்லை. ஏனென்றால் குழந்தைகளுக்கு பாடம் எடுத்து நான் சம்பாதித்த பணம் அனைத்தும் செலவாகிவிடும். என்னிடம் சேமிப்பு ஏதும் இருக்காது. அம்மாவும் அப்பாவும் என் பல்கலைக்கழக கட்டணத்தை செலுத்தும் நிலையில் இல்லை. நான் இப்போது படிப்பை நிறுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தேன். இவ்வளவு படித்ததே போதும் என்று எண்ணினேன். இனி என் குடும்பத்திற்காக நான் வேலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தேன். ஆனால் எனக்கு எங்கே வேலை கிடைக்கும்? நான் இன்னும் குழந்தைகளுக்கு பாடம் எடுத்துக் கொண்டிருந்தேன். அதில் எனக்கு சேமிப்பு ஏதும் கிடைக்கவில்லை. அந்த நாட்களில் என் தோழி ஒருத்தி என் கல்லூரி மதிப்பெண்கள் மிகச் சிறப்பாக இருந்ததால் எனக்கு மீண்டும் கல்வி உதவித்தொகை கிடைத்திருப்பதாக கூறினாள். நான் இன்னும் உயர்கல்வி பயில வேண்டும் என்று அரசாங்கம் விரும்புவதாகவும் அந்த உதவித்தொகை மூலம் பல்கலைக்கழகத்தில் சேரலாம் என்றும் சொன்னாள். இதை கேட்டபோது எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. ஏனெனில் நான் நல்ல மதிப்பெண்கள் பெற்றதால் பல ஆண்டுகளாக கல்வி உதவித்தொகையிலேயே படித்து வந்தேன். என் தோழியின் வார்த்தைகள் எனக்கு சரியாக தோன்றியது. கல்லூரியிலிருந்து எனக்கு மீண்டும் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டது. அதிர்ஷ்டவசமாக இம்முறை எனக்கு மிக எளிதாக உதவித்தொகை கிடைத்தது. இவ்வாறாக நான் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்த பிறகும் குழந்தைகளுக்கு பாடம் எடுப்பதை தொடர்ந்தேன். ஆரம்பத்தில் பல்கலைக்கழகத்தில் உள்ள மாணவ மாணவிகள் எனக்கு மிகுந்த தொல்லை கொடுத்தார்கள். ஏனென்றால் அவர்கள் என் சீனியர் ஆவர். ஆனால் நான் அவர்களை எல்லாவிதத்திலும் அலட்சியப்படுத்தவே முயற்சி செய்தேன். அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்காமல் அப்படியே விட்டுவிடுவேன். ஏனென்றால் என் கவனம் அவர்கள் பேச்சில் இல்லை, என் படிப்பின் மீதுதான் இருந்தது. சில பையன்கள் என்னை கேலி செய்ய அல்லது கிண்டல் செய்ய முயன்றனர். அவர்களையும் நான் கண்டுகொள்ளவில்லை. நான் இப்போது 3-4 வீடுகளில் கூடுதலாக பாடம் டியூஷன் எடுக்கத் தொடங்கினேன். இரவு வெகுநேரம் வரை நான் டியூஷனில் பிஸியாக இருந்தேன். இதனால் கொஞ்சம் அதிக பணம் கிடைக்கத் தொடங்கியது. அது என் பல்கலைக்கழக பயணச் செலவுக்கு உதவியாக இருந்தது. நான் 4 ஆண்டுகள் படிக்க வேண்டியிருந்தது. அப்போதுதான் என் படிப்பு முழுமையடையும். பல்கலைக்கழக வாழ்க்கை என்பது முற்றிலும் மாறுபட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. இருப்பினும் இங்கேயும் நான் எப்போதும் என்னை மிக வேலையாக பிஸி வைத்துக் கொண்டேன். ஏனென்றால் பயனற்ற நட்புகள் மற்றும் வீணான வேலைகளில் ஈடுபட எனக்கு நேரமே இல்லை என்பது எனக்கு தெரியும். என்மேல் பல பொறுப்புகள் இருந்தன. அவற்றை நான் நிறைவேற்ற வேண்டும். என் பெற்றோரின் நம்பிக்கையை ஒருபோதும் உடைக்கக்கூடாது. ஒரு மகளாக என் மீது பொறுப்பு சுமை மட்டுமல்லாமல் என் பெற்றோரின் கௌரவத்தை பாதுகாக்கும் சுமையும் இருந்தது. அங்கு நான் மிக குறைவான நட்பையே வைத்திருந்தேன். ஏனென்றால் ஒவ்வொரு 2-3 நாட்களுக்கு ஒருமுறை அங்குள்ள எல்லா பெண்களும் சேர்ந்து ஏதாவது ஒரு விலையுயர்ந்த உணவகத்திற்கு சாப்பிடப் போவார்கள், அல்லது யாருக்காவது பிறந்தநாள் விழா நடக்கும். அத்தகைய இடங்களுக்குச் செல்ல எனக்கு பயமாகவும் இருந்தது. என்னிடம் அவ்வளவு பணமும் இருக்கவில்லை. இதன் காரணமாகவே நான் யாரையும் நெருங்கிய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளவில்லை. அஞ்சனா என்ற ஒரே ஒரு தோழி மட்டுமே எனக்கிருந்தாள். அவளும் என்னைப் போலவே ஒரு சாதாரணமான கண்ணியமான குடும்பத்தைச் சேர்ந்த பெண். பல்கலைக்கழகத்தில் பெரும்பாலானவர்கள் ஒழுக்கம் தவறிய பணக்கார வீட்டுப் பிள்ளைகளாக இருந்தனர். அத்தகைய சூழலில் நான் மிகவும் விசித்திரமாக உணர்ந்தேன். நான் 3-4 நாட்கள் ஒரே உடையை அணிந்து கொண்டு செல்லும்போது என் வறுமையையும் சங்கடத்தையும் நான் ஆழமாக உணர்வேன். ஆனால் அந்த உணர்வை நான் ஒருபோதும் என்மீது ஆதிக்கம் செலுத்தவிடவில்லை. என்னால் முடிந்தவரை முழு மனதோடு படிக்க முயற்சி செய்தேன். அதன் பலனாக நான் ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறந்த மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெற்றேன். பல்கலைக்கழக ஆசிரியர்களும் என் முன்னேற்றத்தைக் கண்டு மிகவும் மகிழ்ச்சியடைந்தனர். ஆனால் சில நேரங்களில் என் வீட்டின் நிலைமைகள் என்னை மிகவும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கும். அப்போது சில நாட்களுக்கு படிப்பின் மீதான என் கவனம் முற்றிலும் சிதறிவிடும். நான் படிப்பில் சற்று பின்தங்கத் தொடங்குவேன். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு மீண்டும் என்னை தேற்றிக்கொண்டு படிப்பில் மும்முரமாகிவிடுவேன். இது பல ஆண்டுகளாக என்னுடன் நடந்து கொண்டிருந்தது. என்னை நானே தேற்றிக்கொள்ள பழகிக் கொண்டேன். என் துயரத்தை நான் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளவில்லை. வெளியில் உலகத்திற்கு முன்னால் நான் பலமானவளாக தோன்றினாலும் தனியாக இருக்கும்போது மணிக்கணக்கில் அமர்ந்து என் எதிர்காலத்தைப் பற்றிச் சிந்திப்பேன். என் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியாது.
என் பெற்றோரின் எதிர்பார்ப்புகளை என்னால் நிறைவேற்ற முடியுமா இல்லையா என்ற சிந்தனைகள் எப்போதும் என்னைச் சூழ்ந்திருக்கும். காலம் கடந்தது. என் படிப்பும் கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது. தேர்வுகள் வரவிருந்தன. தேர்வுக்கு இன்னும் ஒரே ஒரு வாரம் மட்டுமே இருந்தது. நான் வழக்கம் போல இரவு வெகுநேரம் வரை படித்துக் கொண்டிருந்தேன். வீட்டில் அனைவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். அந்த நேரத்தில் வீட்டில் மின்சாரமில்லை. எனவே நான் மொபைல் டார்ச் ஒளியில் படித்துக் கொண்டிருந்தேன். எங்கள் பகுதியில் இரவு நேரத்தில் மின்சாரம் போவது சாதாரண விஷயம். அதனால் அது யாருக்கும் விசித்திரமாக தெரியவில்லை. அது கோடைக்காலம். அறையில் வெப்பமாக இருந்ததால் நான் எழுந்து சமையலறைக்குச் சென்றேன். அங்கே தண்ணீர் குடித்துவிட்டு பிறகு புத்தகங்களை எடுத்துக்கொண்டு முற்றத்தில் அமர்ந்தேன். நான் அங்கு அமர்ந்த சிறிது நேரமே ஆகியிருந்தது. அப்போது அம்மா என்னை கூப்பிட்டார். நான் தூங்கும் வரை அம்மா அடிக்கடி எழுந்து என்னை பார்ப்பார். நான் தூங்கும் வரை அவருக்கும் நிம்மதியான உறக்கம் வராது. என் தங்கை சாக்ஷி இரவே என் ஆடைகளை இஸ்திரி செய்து வைத்து விடுவாள். அஞ்சனா காலையில் எழுந்து எனக்காக காலை உணவு சமைப்பாள். இந்த வீட்டில் அனைவரும் என் மீது அக்கறையுடன் இருந்தனர். அம்மாவின் குரலை கேட்டதும் நான் உடனடியாக அவ்விடத்திலிருந்து எழுந்து அறையை நோக்கிச் சென்றேன். நான் அம்மாவின் அறைக்கு சென்றபோது மீண்டும் அம்மாவின் பதற்றமான குரல் கேட்டது. நான் வேகமாக அறைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்தபோது அம்மா என்னிடம் சொன்னார், "உன் அப்பாவின் உடல்நிலை மோசமடைந்து வருகிறது மகளே. இப்போதே அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும்." அந்த நேரத்தில் அறையில் கும்மிருட்டாக இருந்தது. கையை நீட்டினால் கூட கை தெரியாத அளவு இருள் சூழ்ந்திருந்தது. நான் அம்மாவிடம் கேட்டேன், "அம்மா, அப்பாவுக்கு என்ன ஆனது?" அப்பாவுக்கு மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் ஏற்பட்டிருப்பதாகவும் அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டுமென்றும் அம்மா கூறினார். நான் சொன்னேன், "சரி, நீங்கள் இங்கேயே இருங்கள். நான் வெளியில் சென்று ஏதாவது ரிக்ஷா பிடித்து வருகிறேன்." சத்தம் கேட்டு என் 2 தங்கைமார்களும் எழுந்துவிட்டார்கள். அவர்களும் அம்மா மற்றும் அப்பாவுக்கு அருகில் பதற்றத்துடன் அமர்ந்திருந்தார்கள். நான் வேகமாக வீட்டை விட்டு வெளியே வந்தேன். சாலையில் அங்கும் இங்கும் பார்த்தேன். எங்கும் இருள் சூழ்ந்திருந்தது. அப்போது நள்ளிரவு 2 மணி. அந்த பகுதியே இருளில் மூழ்கியிருந்தது. இப்படிப்பட்ட நேரத்தில் எனக்கு எப்படி வாகனம் கிடைக்கும்? இங்கே வீட்டில் அப்பாவின் நிலைமை மோசமாகிக் கொண்டே இருந்தது. எனக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. உதவி கேட்கவும் அருகில் யாரும் இல்லை. நான் வாகனம் தேடி வெகுதூரம் வந்துவிட்டேன். அப்போது சாலையில் ஒரு ரிக்ஷா நிற்பதைக் கண்டேன். நான் உடனே ஓடிச் சென்று ரிக்ஷா ஓட்டுநரிடம், "அண்ணா, தயவுசெய்து வேகமாக என் வீட்டுக்கு வாருங்கள்" என்று சொன்னேன். ஆனால் அவர், "ரொம்ப நேரமாகிவிட்டது. இந்த நேரத்தில் நான் சவாரி எடுக்க முடியாது. நான் வீட்டிற்குப் போகும் நேரம் இது" என்று கராராகச் சொல்லிவிட்டார். அவர் சொன்னதைக் கேட்டதும் என் காலடியில் தரை நழுவுவது போல இருந்தது. நான் அவர் முன் கைகூப்பி அழுதேன், "அண்ணா, என் அப்பாவின் உடல்நிலை மிகவும் மோசமாக இருக்கிறது. அவரை சரியான நேரத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லாவிட்டால் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். தயவு செய்து என் மீது பரிதாபப்படுங்கள். எனக்கு உதவி செய்யுங்கள். என் அப்பாவை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லுங்கள். உங்கள் உதவிக்கு நான் ஆயுள் முழுவதும் கடமைப்பட்டிருப்பேன்" என்று கதறினேன். நான் அழுதுகொண்டே கெஞ்சுவதை பார்த்த அவர் என்னுடன் வரச் சம்மதித்தார். நான் வேகமாக அதே ரிக்ஷாவில் ஏறி அவரை என் வீட்டிற்கு அழைத்துச் சென்றேன். நாங்கள் வீட்டிற்கு சென்றபோது அம்மா வாசலில் நின்று கதறி அழுது கொண்டிருந்தார். என் 2 தங்கைமார்களும் அப்பாவை பார்த்து கொண்டிருந்தனர். ஏனெனில் அப்பாவின் நிலைமை மிக மோசமாக இருந்தது. அம்மா எனக்காக காத்திருந்தார். நானும் அம்மாவும் தங்கைமார்களும் சேர்ந்து அப்பாவை ரிக்ஷாவில் அமர வைத்தோம். அம்மாவும் ரிக்ஷாவில் ஏறிக்கொண்டார். தங்கைமார்கள் இருவரையும் வீட்டிலேயே இருக்குமாறும் கதவை சரியாக பூட்டிக் கொள்ளுமாறும் அம்மா கூறினார். அவர்களும் பயந்து போய் இருந்தார்கள். நாங்கள் அப்பாவை அழைத்துக் கொண்டு மருத்துவமனைக்குச் சென்றோம். மருத்துவமனை சென்றடைந்ததும் அப்பா அவசர சிகிச்சை பிரிவிற்கு எமர்ஜென்சி அழைத்துச் செல்லப்பட்டார். மருத்துவர்களின் கூற்றுப்படி அப்பாவுக்கு மாரடைப்பு ஏற்பட்டிருந்தது. அம்மா வெளியே அமர்ந்து தொடர்ந்து அழுது கொண்டிருந்தார். நான் அவருக்கு ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தேன். ஆனால் என் உள்ளுக்குள்ளும் பயமாகத்தான் இருந்தது. எந்த ஆறுதலும் அம்மாவை அமைதிப்படுத்தவில்லை. மருத்துவர்கள் முறையான பதில் ஏதும் சொல்லவில்லை. நேரமும் கடந்து கொண்டிருந்தது. அப்பா இன்னும் வெளியே வரவில்லை. நானும் அம்மாவும் அந்த அறைக் கதவையே பார்த்து கொண்டிருந்தோம். நீண்ட நேரத்திற்குப் பிறகு மருத்துவர் வெளியே வந்து, "நோயாளி இன்று இரவு முழுவதும் மருத்துவமனையிலேயே இருக்க வேண்டும். இப்போது அவரது நிலைமை ஓரளவு சீராக இருக்கிறது" என்று கூறினார். அம்மாவின் உடல்நிலையும் சரியில்லாததால் அவரை நான் கட்டாயப்படுத்தி வீட்டிற்குச் செல்லச் சொன்னேன். நான் தனியாக மருத்துவமனையில் தங்கி என்னை பார்த்துக் கொள்ளும் அளவுக்கு துணிச்சலாக இருந்தேன். மறுநாள் எனக்கு தேர்வு எக்ஸாம் இருந்ததால் நான் வீட்டிற்குச் செல்ல வேண்டும் என்று அம்மா விரும்பினார். ஆனால் எனக்கு என் அப்பாவை விட மேலானது எதுவும் இல்லை. அதனால் நான் மருத்துவமனையிலேயே தங்கினேன். அப்பாவின் நிலைமை சீராக இருப்பதாக மருத்துவர் கூறியும் அம்மாவின் மனம் ஏனோ பதற்றமாகவே இருந்தது. அதனால் அம்மாவும் வீட்டிற்கு செல்லாமல் என்னுடனேயே தங்கிவிட்டார். அதிகாலையில் நான் தேர்வு எழுத சென்றேன். ஏனென்றால் இன்று எனக்கு கடைசி தேர்வு. மதியம் நான் மீண்டும் மருத்துவமனைக்கு வந்தபோது அம்மா என்னை பார்த்ததும் என்னை கட்டிக்கொண்டு கதறி அழுதார்.
சில மணி நேரங்களுக்கு முன்பு நிம்மதியாக இருந்த அம்மா இப்போது இப்படி அழுவதைக் கண்டு நான் அதிர்ச்சியடைந்தேன். பிறகு அம்மா சொன்ன அந்தச் செய்தி என் தலைமேல் இடி விழுந்தது போல இருந்தது. நான் வருவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்புதான் அப்பா இறந்துவிட்டார். நான் நின்ற இடத்திலேயே உறைந்து போய்விட்டேன். சுற்றியிருப்பவர்களின் குரல்கள் எனக்கு காதில் எதிரொலிப்பதைப் போல தோன்றியது. என் இதயம் துயரத்தால் வெடித்தது. ஆனால் இந்த நேரத்தில் நான் தைரியமாக இருந்து என் அம்மாவுக்கும் தங்கைமார்களுக்கும் துணையாக இருக்க வேண்டும். அவர்கள் கதறி அழுது கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஆறுதல் கூறி தேற்ற வேண்டும். அம்மாவின் கண்களிலிருந்து கண்ணீர் நின்றபாடில்லை. தங்கைமார்களும் வீட்டிலிருந்து மருத்துவமனைக்கு வந்துவிட்டார்கள். எங்கள் மீது பேரிடி விழுந்தது போல இருந்தது. சிறிது நேரத்தில் அப்பாவின் உடலை வீட்டிற்கு எடுத்துச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. நாங்கள் அப்பாவின் உடலை வீட்டிற்கு கொண்டு வந்தபோது மதியமாகிவிட்டது. வீட்டில் உறவினர்கள் அனைவரும் கூடியிருந்தார்கள். என் 2 தங்கைமார்களும் கதறி அழுது கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் எப்படியோ மற்றவர்களுக்கு முன்னால் என்னை பலமானவளாக காட்டிக்கொண்டேன். அப்பாவின் இறுதிச் சடங்குகளை ஒரு மகளாக இல்லாமல் ஒரு மகனாக நின்று செய்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு அப்பாவின் இறுதிச் சடங்குகளும் முடிவடைந்தன. நான் என் அறைக்குள் சென்று கதவை பூட்டிக்கொண்டு அப்பாவின் புகைப்படத்தை கையில் பிடித்துக்கொண்டு சத்தமாக அழுதேன். என் இதயத்தின் துயரத்தையெல்லாம் வெளியே கொட்டினேன். ஏனென்றால் நான் யார் முன்னிலையிலும் அழவில்லை. என் குடும்பத்தினருக்கு முன்னால் என்னை பலவீனமானவளாக காட்ட நான் விரும்பவில்லை. நான் தான் எல்லோருக்கும் ஆறுதல் கூறிக்கொண்டிருந்தேன். அப்பா பிரிந்து சென்றது எனக்கு மிகுந்த வேதனையை அளித்தது. அவர் மிக விரைவாக இந்த உலகத்தை விட்டு பிரிந்துவிட்டார். நான் ஒரு வெற்றியாளராக மாறுவதை அவர் பார்க்க விரும்பினார். ஆனால் நான் வெற்றியடைவதை பார்க்கும் வாய்ப்பை அவரது வாழ்க்கை அவருக்கு வழங்கவில்லை. அந்த நேரத்தில் என் இதயம் துயரத்தால் வெடித்தது. ஏனென்றால் அப்பா ஒவ்வொரு அடியிலும் எனக்கு துணையாக இருந்தார். இன்று அவர் இல்லாத நிலையில் நான் மிகவும் தனிமையாக உணர்ந்தேன். தந்தையின் நிழல் தலைக்கு மேல் இல்லாமல் போனால் எப்படி இருக்கும் என்பதை நான் இப்போது நன்றாக உணர்ந்தேன். தன் மகள்களின் திருமணத்தைப் பற்றிய கவலையை தன் நெஞ்சில் சுமந்து கொண்டே அப்பா இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார். ஆனால் என் தங்கைமார்களின் திருமணத்தை நானே முன்னின்று நடத்துவேன் என்று உறுதி பூண்டேன். அப்பா இல்லையென்றால் என்ன? நான் அவர்களுக்கு மூத்தவளாக ஒரு தந்தையைப் போல இருந்து அவர்களின் தலைமேல் கை வைத்து நல்ல குடும்பங்களில் அவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பேன். இப்போது 2 தங்கைமார்களின் திருமணப் பொறுப்பும் என் தலையில் விழுந்தது. எந்த சூழ்நிலையிலும் இந்த பொறுப்பை நான் நிறைவேற்ற வேண்டும். என் 2 தங்கைமார்களும் என்னைவிட வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் திருமண வயதை அடைந்திருந்தார்கள். அவர்களுக்கு வரும் வரன்கள் அனைத்தும் எங்கள் வறுமை நிலைமையை பார்த்துவிட்டு திரும்பிச் சென்றுவிடும். ஆனால் சில நாட்களுக்குப் பிறகு சாக்ஷிக்கு ஒரு வரன் வந்தது. எனக்கு முதலில் திருமணம் நடக்க வேண்டும் என்று அம்மா விரும்பினார். ஆனால் நான் இப்போது திருமணம் செய்து கொள்ள விரும்பவில்லை. என் தங்கைமார்களுக்கு திருமணம் செய்து வைத்த பிறகே என்னைப் பற்றி யோசிப்பேன் என்று நான் அம்மாவிடம் சொல்லிவிட்டேன். என் தங்கைக்கு வந்த வரன் மூலம் அவளுக்கு திருமணம் நடந்துவிட வேண்டும் என்று அம்மா விரும்பினார். ஆனால் தந்தை இல்லாத வீட்டில் மகள்கள் மட்டுமே உள்ள ஒரு குடும்பத்துப் பெண்ணை யார் திருமணம் செய்து கொள்வார்கள்? அதனால் ஒவ்வொரு முறையும் நடப்பதைப் போலவே இந்த வரனும் முதலில் தள்ளுபடி செய்யப்பட்டது. அன்று அம்மா மிகவும் அழுது தீர்த்தார். அம்மாவின் அந்த நிலையை என்னால் பார்க்க முடியவில்லை. தன் 3 மகள்களும் பிறந்த வீட்டிலேயே முதிர்ந்தவர்களாகி விடுவார்களோ என்ற கவலை அம்மாவை ஆட்டிப்படைத்தது. நான் அம்மாவுக்கு தேறுதல் கூற முயன்றேன். ஆனால் இப்போது என்னிடமும் ஒன்றும் இல்லை என்பது எனக்கும் தெரியும். அதனால் தான் இதெல்லாம் நடக்கிறது. நான் கையில் பட்டப்படிப்புச் சான்றிதழை வைத்துக்கொண்டு வேலைக்காக அலைந்து திரிந்தேன். ஆனால் எங்கும் லஞ்சம் கொடுக்காமல் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. சில இடங்களில் என் மானத்திற்கு பதிலாக வேலை தருவதாக கூறினார்கள். நான் குடும்பத்திற்காக என்ன வேண்டுமானாலும் செய்வேன். ஆனால் என் கௌரவத்தையும் என் பெற்றோரின் கௌரவத்தையும் பணயம் வைக்க முடியாது. நான் வேலை தேடிச் சென்ற இடங்களிலெல்லாம் நேர்காணலுக்குப் பிறகு லஞ்சம் கேட்டார்கள். பலமுறை நேர்காணலில் தேர்ச்சியும் பெற்றேன். ஆனால் அதன் பிறகுதான் தெரிந்தது அந்த முதலாளிகள் என்னுடன் ஒரு இரவை கழிக்க விரும்புகிறார்கள் என்று. சிலர் என்னிடம் அத்துமீறவும் முயன்றார்கள். அவர்களிடம் இருந்து நான் பெரும் போராட்டத்திற்குப் பிறகே தப்பி வந்தேன். என்னிடம் லஞ்சம் கொடுக்க பணமும் இல்லை. என் பெற்றோரின் நம்பிக்கையை உடைக்க எனக்கு விருப்பமும் இல்லை. இப்படி பல கஷ்டங்களை சந்தித்த பிறகும் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. அந்த நாட்களில் என் தங்கைக்கு ஒரு நல்ல வரன் வந்தது. அவர்களுக்கு என் தங்கையை பிடித்துப் போனது. எந்தச் சூழ்நிலையிலும் இந்த வரனை நழுவவிடக்கூடாது என்பதற்காக அம்மா உடனடியாகச் சம்மதம் தெரிவித்தார். ஆனால் உண்மை என்னவென்றால் என் தங்கையின் திருமணத்தை நடத்த எங்களிடம் சிறிதும் பணமில்லை. ஒரு மகளுக்கு திருமணம் உறுதியானதும் அம்மாவின் மனதிற்கு சற்று நிம்மதி கிடைத்தது. ஆனாலும் என்னைப் பற்றி அவர் கவலைப்பட்டார். நீதான் மூத்த மகள், உனக்குத்தான் முதலில் திருமணம் நடந்திருக்க வேண்டும். ஆனால் நீ பொறுப்புகளுக்குள் சிக்கிக் கொண்டாய் என்று வருத்தப்பட்டார். நான் அம்மாவுக்கு ஆறுதல் கூறி, அம்மா, நான் உங்களுக்கு துணையாக இருக்க விரும்புகிறேன் என்று சொன்னேன். ஆனால் இப்போது என் இரவு உறக்கமே தொலைந்துவிட்டது. அப்பா மறைந்த பிறகு அம்மா இன்னும் அதிகமாக கவலைப்படத் தொடங்கினார். இதுவரை எனக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை. இப்போது என் தங்கையின் திருமணமும் நெருங்கிவிட்டது.
எனக்கு விரைவில் வேலை கிடைத்துவிடும், அதன் மூலம் தங்கையின் திருமணத்தை எளிதாக நடத்திவிடலாம் என்று நினைத்து அம்மா வரன் வீட்டாரிடம் சில மாதங்கள் அவகாசம் கேட்டிருந்தார். வேலை கிடைப்பது அவ்வளவு எளிதானது அல்ல என்பதை நான் அம்மாவுக்கு எப்படி விளக்குவேன்? ஏனெனில் எல்லா இடங்களிலும் என்னிடம் லஞ்சம் கேட்கப்பட்டது, அல்லது என் மானத்தை விலையாக கேட்கிறார்கள். லஞ்சம் கொடுக்க லட்சக்கணக்கில் பணத்திற்கு நான் எங்கே போவேன்? நான் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலேயே வேலை தேடி வீட்டை விட்டு வெளியே கிளம்பிவிடுவேன். பல இடங்களுக்கு அலைந்து திரிவேன். எங்காவது வேலை கிடைக்கும் என்ற சிறிய நம்பிக்கை தெரிந்தாலும் அங்கே சென்று விடுவேன். ஆனால் மாலையில் நான் தலைகுனிந்து வாடிய முகத்துடன் வீட்டிற்குள் நுழையும்போது என் முகத்தை பார்த்தே இன்று எனக்கு வேலை கிடைக்கவில்லை என்பதையும் நான் வெறுங்கையுடன் வீடு திரும்பியிருப்பதையும் அம்மா புரிந்து கொள்வார். இப்போது வீட்டிற்குச் செல்லவே எனக்கு வெட்கமாக இருந்தது. என் அம்மா மற்றும் தங்கைமார்களின் பல எதிர்பார்ப்புகள் என் மீது இருந்தன. ஆனால் என்னால் எதையும் நிறைவேற்ற முடியவில்லை. என் தங்கையின் திருமணமும் நெருங்கிக் கொண்டிருந்தது. நாட்கள் கடந்து சென்றன. இப்போது அம்மாவுக்கும் கவலை அதிகரிக்கத் தொடங்கியது. நான் எப்போது வீடு திரும்பினாலும் இன்றும் உனக்கு வேலை கிடைக்கவில்லையா என்று அம்மா கேட்பார். நான் மௌனமாக தலைகுனிந்து நிற்பேன். வேலை இல்லாததால் வீட்டின் நிலைமை நாளுக்கு நாள் மோசமாகிக் கொண்டே சென்றது. அப்பா சம்பாதித்த பணத்தில்தான் எங்கள் வீடு ஓடிக்கொண்டிருந்தது. இப்போது அப்பாவும் இல்லை. அதனால் வருமானமும் நின்றுவிட்டது. நான் குழந்தைகளுக்கு எடுத்து வந்த டியூஷனும் இப்போது குறைந்துவிட்டது. நான் வேலை தேடி அலைந்ததால் பல குழந்தைகள் டியூஷனை விட்டு நின்றுவிட்டார்கள். ஒரு கட்டத்தில் என்னிடமிருந்த பணம் முற்றிலும் தீர்ந்துவிட்டது. அம்மாவிடம் கையேந்த எனக்கு வெட்கமாக இருந்தது. நான் அவருக்கு பணம் கொடுக்க வேண்டிய நிலையில் அவரிடம் பயணச் செலவுக்காக பணம் கேட்டுக்கொண்டிருந்தேன். பிறகு அம்மாவிடம் பணம் கேட்பதையும் நிறுத்திவிட்டு எல்லா இடங்களுக்கும் நடந்தே செல்லத் தொடங்கினேன். என் கால்களில் கொப்புளங்கள் வந்துவிட்டன. என் காலணிகளும் சாண்டல்ஸ் பல இடங்களில் தேய்ந்து போய்விட்டன. இவ்வளவு படித்திருந்தும் என் தகுதியின் அடிப்படையில் எனக்கு வேலை கிடைக்கவில்லை. லஞ்சம் கொடுக்கவும் என்னிடம் பணமில்லை. வேலை கிடைப்பது சாத்தியமற்றது என்ற நிலையை உணர்ந்தேன். வீட்டின் நிலைமையும் மோசமானது. ஒருநாள் ஒரு குழந்தையின் வீட்டிலிருந்து டியூஷன் முடித்து வரும்போது ஒரு தள்ளுவண்டி கடைக்காரர் தள்ளுவண்டியில் மோமோஸ், பர்கர், சௌமீன் போன்ற பொருட்களைச் செய்வதை பார்த்தேன். குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் அதை மிகுந்த ஆர்வத்துடன் சாப்பிட்டு பணம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். எனக்கும் சமையல் ஓரளவுக்கு தெரியும். தெரியாதவற்றை அம்மாவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். வீட்டிற்கு வந்து இதைப்பற்றி ஆழமாகச் சிந்தித்தேன். எல்லா இடங்களிலும் ஏமாற்றமடைந்த பிறகுதான் இந்த வேலையை செய்யத் துணிந்தேன். என்னிடம் இருந்த சொற்ப பணத்தில் துரித உணவுக்கு தேவையான பொருட்களை சந்தையில் இருந்து வாங்கி வந்தேன். இதைப்பற்றி அம்மாவிடம் பேசியபோது அவருக்கு என் யோசனை பிடித்திருந்தது. முதலில் அம்மா ஆச்சரியப்பட்டார். அம்மா சொன்னார், மகளே, பின் சந்தில் ஒரு சிறிய கிடங்கு கோடவுன் இருக்கிறது. அங்கிருந்துதான் மக்கள் தள்ளுவண்டிகளை வாடகைக்கு எடுத்துச் செல்கிறார்கள். யாராவது காய்கறி விற்பார்கள், யாராவது பழம் விற்பார்கள். நீயும் அங்கிருந்தே ஒரு வண்டியை எடுத்துக்கொள். அடுத்த நாள் நான் வாடகைக்கு வண்டி எடுக்க அந்த கிடங்கு உரிமையாளரிடம் சென்றபோது அவர் என் பேச்சைக் கேட்டு வியப்புடன் என்னை பார்த்தார். நீ ஒரு பெண், பார்ப்பதற்கு படித்தவளாகவும் நல்ல குடும்பத்து பெண்ணாகவும் தெரிகிறாய் என்று என்னை ஒரு விசித்திரமான பார்வையுடன் பார்த்து கூறினார். அவர் சொன்னதைக் கேட்டு நான் பெருமூச்சு விட்டு அவரிடம் சொன்னேன், என்ன ஆனது? நான் ஒரு பெண்ணாக இருப்பதால் இந்த சமூகம் எனக்கு வேலை தரவில்லை என்றால் அந்த பெண் என்ன செய்வாள்? ஒரு படித்த கண்ணியமான பெண் தன் கௌரவத்தை பணயம் வைக்க முடியாது. லஞ்சம் கொடுக்கவும் அவளிடம் பணமில்லை என்றால் தன் வீட்டின் பாரத்தைச் சுமக்க கௌரவமாக பணம் சம்பாதிக்க இதுதான் வழி. நான் ஒரு பெரிய பல்கலைக்கழகத்தில் பிஏ முடித்திருக்கிறேன். மிகச் சிறந்த மதிப்பெண்களும் பெற்றிருக்கிறேன். நான் ஒரு கௌரவமான தந்தையின் கௌரவமான மகள். ஆனால் நான் என்ன செய்வேன்? இந்த சமூகம் என்னை மிகவும் கையறு நிலைக்கு தள்ளிவிட்டது. என் தந்தை இறந்துவிட்டார். நான் நன்றாக படித்து ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதே அவருடைய ஆசையாக இருந்தது. என்னை படிக்க வைப்பதற்காக என் பெற்றோர் மிகுந்த கடின உழைப்பை சிந்தியுள்ளனர். அவர்கள் என்னை ஒரு மகனாகவே கருதினார்கள். ஒரு மகனைப் போல நான் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் இப்போது அதற்கு பிரதிபலன் தரும் நேரம் வந்தபோது எனக்கு எங்கும் வேலை கிடைக்கவில்லை. நான் எங்கு சென்றாலும் எல்லாரும் என்னை பயன்படுத்திக் கொள்ளவே நினைக்கிறார்கள் என்று நான் துயரத்துடன் கூறினேன். அந்த மனிதர் என் பேச்சை கவனமாக கேட்டுவிட்டு, சரி மகளே, நான் உனக்கு தள்ளுவண்டியை வாடகைக்கு தருகிறேன். வழியில் வரும் தடைகளைக் கண்டு அஞ்சாத உன்னை போன்ற ஒரு மகளைப் பெற்றதற்கு நான் பெருமைப்படுகிறேன் என்றார். அந்த மனிதர் மேலும் சொன்னார், நீ முன்பணம் அட்வான்ஸ் ஏதும் கொடுக்க தேவையில்லை. அடுத்த மாதம் உன்னிடம் பணம் இருக்கும்போது கொடுத்துவிடு மகளே. எனக்கும் 5 பெண் குழந்தைகள் இருப்பதால்தான் உன்மீது எனக்கு இவ்வளவு அனுதாபம் ஏற்படுகிறது. என் மகள்களின் சிந்தனையும் உன்னைப் போலவே அமைய வேண்டும் என்று நான் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். ஒவ்வொரு வீட்டிலும் உன்னை போன்ற மகள் இருந்தால் பெற்றோருக்கு பெண் குழந்தைகள் சுமையாக தெரியமாட்டார்கள் என்று தன் கண்ணீரை மறைக்க முயன்றவாறு கூறிவிட்டு எனக்கு ஒரு தள்ளுவண்டியை கொடுத்தார். நான் அவருக்கு நன்றி கூறிவிட்டு வீட்டிற்கு வந்தேன். நானும் என் தங்கைமார்களும் அம்மாவும் சேர்ந்து பர்கர், சௌமீன், மோமோஸ் மற்றும் பிரெஞ்சு பிரைஸ் போன்ற சில உணவுகளை தயார் செய்தோம். மாலையில் அந்த தள்ளுவண்டியை எடுத்துக்கொண்டு என் வீட்டிற்கு வெளியே நின்றேன்.
என் கண்களில் மீண்டும் மீண்டும் கண்ணீர் வந்தது. அதை என் துப்பட்டாவால் துடைத்துக் கொண்டேன். என் வாழ்க்கையின் இத்தனை ஆண்டுகளை ஏன் படிப்பிற்காக செலவிட்டேன் என்ற உணர்வு எனக்குள் ஆழமாக எழுந்தது. எங்காவது ஒரு சிறிய வேலையாவது கிடைத்திருந்தால் என் தங்கையின் திருமணத்தை நடத்தும் அளவுக்கு சம்பாதித்திருப்பேன். நான் படிக்கும் காலத்திலும் வேலை செய்து வந்தேன். அந்த பணத்தையும் என் படிப்பிற்காகவே செலவழித்துவிட்டேன். இப்போது என்னிடம் எதுவுமே இல்லை. மிஞ்சியிருந்த பணமும் இந்த தொழிலிலேயே முதலீடு செய்யப்பட்டுவிட்டது. இப்போது இதுவே எனக்கு ஆதாரமாக இருந்தது. இங்கிருந்துதான் நான் பணம் சம்பாதிக்க முடியும். வெகுநேரம் என் தள்ளுவண்டிக்கு அருகில் நின்று கதறி அழுது கொண்டிருந்தேன். அப்பா இறந்த பிறகு இன்று மீண்டும் ஒருமுறை நான் உடைந்து சிதறிப்போனது போல உணர்ந்தேன். என் பார்வை அந்த தள்ளுவண்டியின் பக்கம் திரும்பும் போதெல்லாம் நான் ஆர்வத்துடன் படித்துக் கொண்டிருந்த அந்த பழைய ஆண்டுகள் என் கண்முன்னே வந்து சென்றன. படித்து முடித்து என் பெற்றோரின் அனைத்து துன்பங்களையும் நீக்கிவிடுவேன் என்ற ஒரே ஒரு கனவுதான் அப்போது என் கண்களில் இருந்தது. இன்று என் நிலையை பார்த்து எனக்கே என் மீது பரிதாபமாக இருந்தது. நாள் முழுவதும் அந்த சாலையிலேயே தள்ளுவண்டியுடன் நின்று கொண்டிருந்தேன். பொருட்கள் அனைத்தும் வண்டியிலேயே வைக்கப்பட்டிருந்தன. சிலர் வந்தார்கள், சிலர் சௌமீன் வாங்கினார்கள், சிலர் மோமோஸ் வாங்கினார்கள். மக்களுக்கு இவை அனைத்தும் பிடித்திருந்தது. சிலர் அங்கேயே நின்று சாப்பிட்டார்கள். சிலர் வீட்டிற்கு எடுத்துச் செல்ல பார்சல் பேக் செய்தார்கள். இரவு வரை என்னிடம் ஓரளவுக்கு பணம் சேர்ந்திருந்தது. நான் அந்த தள்ளுவண்டியை எடுத்துக்கொண்டு மீண்டும் கிடங்கிற்குச் சென்றேன். இன்றைய வருமானம் முழுவதையும் நேர்மையுடன் அந்த உரிமையாளரிடம் கொடுத்தேன். மாலையில் அந்த தள்ளுவண்டியை அங்கேயே நிறுத்தி வைப்பதற்கு அவர் அனுமதி தந்தார். அதை அவர் பாதுகாப்பதாக கூறினார். மற்றவர்களைப் போலவே நான் அந்த தள்ளுவண்டிக்கான முன்பணத்தை கொடுத்தேன். அவர் சொன்னார், மகளே, நீ மிகவும் நேர்மையானவள். எனக்கு முன்பணம் வேண்டாம் என்று நான் உன்னிடம் முன்பே சொன்னேனே. அடுத்த மாதம் வாடகையை கொடுத்தால் போதும். ஆனால் நீ கேட்கவில்லை. நான் சொன்னேன், எனக்கு உங்கள் உதவிதான் தேவைப்பட்டது, உங்கள் தயவு அல்ல. அவர் முன்பணத்தை எடுத்துக்கொண்டு மீதி பணத்தை என்னிடம் கொடுத்தார். நான் அங்கிருந்து மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு வந்தேன். அம்மா வாசலில் எனக்காக காத்துக் கொண்டிருந்தார். ஆனால் இன்று அவர் மனதில் ஒரு அமைதி இருந்தது. கவலை ஏதுமில்லை. என்னை பார்த்ததும் அம்மா கேட்டார், என்ன ஆச்சு மகளே? எவ்வளவு லாபம் கிடைத்தது? நான் அம்மாவிடம் பணத்தை காட்டியதும் அவர் மகிழ்ச்சியடைந்து, இந்த பணத்தைக் கொண்டு 2-3 நாட்களுக்கு தேவையான செலவுகளை நாம் தாராளமாகச் சமாளிக்கலாம் என்றார். அன்று என் தங்கைமார்களும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார்கள். அக்கா, இன்று அப்பாவின் ஆன்மா மிகுந்த சாந்தியடைந்திருக்கும், அவர் மிகவும் சந்தோஷப்பட்டிருப்பார் என்று என்னிடம் சொன்னார்கள். நானும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இறைவன் மெதுவாக எல்லாவற்றையும் சரிசெய்து விடுவான் என்று எனக்கு தெரியும். அம்மா என்னிடம் சொன்னார், மகளே, உனக்கு வேலை கிடைக்காததிலும் இறைவனின் ஏதோ ஒரு நன்மை ஒளிந்திருக்கிறது. அதனால் சோகமாகவோ கவலையாகவோ இருக்கத் தேவையில்லை. நான் என் தங்கைமார்களைக் கட்டி அணைத்துக் கொண்டேன். ஆனால் அம்மாவின் இதயத்தில் ஒரு வலி ஏற்பட்டிருப்பதை நாங்கள் 3 சகோதரிகளும் அப்போது அறிந்திருக்கவில்லை. ஆனால் அதை அவள் என் முன்னால் காட்டிக்கொள்ளவில்லை. என் வேலை இப்போது இப்படியே போய்க் கொண்டிருந்தது. என் 2 தங்கைமார்களும் எனக்கு துணையாக இருந்தார்கள், அம்மாவும் கூட. நான் மட்டும் தனியாக வெளியே வந்து இந்த துரித உணவு தள்ளுவண்டியை வைத்து வியாபாரம் செய்து வந்தேன். இன்றும் வழக்கமான ஒரு நாளைப் போலத்தான் இருந்தது. வெயிலும் மிக அதிகமாக இருந்தது. ஒரு கணம் கூட வியர்வை நிற்கவில்லை. சூரியன் தலைக்கு மேலே சுட்டெரித்துக் கொண்டிருந்தான். இப்படிப்பட்ட நிலையில் எல்லோரும் வெப்பத்தால் தவித்து நிழலை தேடிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நான் மட்டும் அந்த சாலையிலேயே நின்று கொண்டிருந்தேன். ஏனெனில் இங்கே நின்றால்தான் என் வண்டியில் பொருட்கள் அதிகமாக விற்பனையாகும். நான் நிழலுக்குச் செல்ல முயன்றால் அந்த இடம் சாலையிலிருந்து சற்று தள்ளிப் போய்விடும். அப்படி நடந்தால் வாடிக்கையாளர்கள் கஸ்டமர் குறைவாகவே வருவார்கள். இதன் காரணமாகவே நான் இந்த சாலையிலேயே வந்து நின்றேன். ஆனால் இன்று வெயில் மிக அதிகமாக இருந்ததால் சாலைகளும் வெறிச்சோடி போயிருந்தன. மதியமாகியும் நான் அங்கேயேதான் நின்று கொண்டிருந்தேன். இதுவரை என் வண்டியில் மிக குறைவான பொருட்களே விற்பனையாகியிருந்தன. பொருட்கள் அனைத்தும் விற்று தீர வேண்டும் என்று நான் வேண்டிக் கொண்டேன். அப்போதுதான் எனக்கு நல்ல பணம் கிடைக்கும். ஏனெனில் என் தங்கையின் திருமணம் இப்போது நெருங்கிக் கொண்டிருந்தது. அதற்காக நான் முடிந்தவரை அதிக பணம் சம்பாதிக்க வேண்டியிருந்தது. தங்கையின் திருமணத்திற்காக பணம் சேமிக்க நாங்கள் வீட்டில் வயிற்றைக் கட்டித்தான் காலம் தள்ளிக் கொண்டிருந்தோம். இரவு வந்தது. இரவு நேரத்தில் பொதுவாக மக்கள் உலாவுவதற்காக வீட்டை விட்டு வெளியே வருவார்கள். எதையாவது வாங்கி சாப்பிடுவார்கள். இரவு நேரத்தில் என் வியாபாரம் மிகவும் நன்றாக நடந்தது. இரவு சுமார் நள்ளிரவு 2 மணி இருக்கும். நான் என் தள்ளுவண்டி பொருட்கள் அனைத்தையும் பேக் செய்து கொண்டு வீட்டிற்குச் செல்ல தயாராகிக் கொண்டிருந்தேன். அதே சமயம் சாலையோரம் ஒரு பெண்ணை பார்த்தேன். அவளுடன் 2 வயது குழந்தையும் இருந்தது. அந்த பெண் மிகவும் பதற்றமாக தெரிந்தாள். ஏதோ ஒரு விஷயத்தால் அவள் மிகவும் கவலையுடனும் பயத்துடனும் இருப்பது அவளது முகத்திலிருந்தே தெளிவாக தெரிந்தது. நான் அந்த பெண்ணை சற்று உற்று பார்த்தேன். ஆனால் அவள் என் பக்கம் கவனம் செலுத்தவில்லை. அவள் மீண்டும் மீண்டும் அங்கும் இங்கும் பார்த்து கொண்டிருந்தாள். ஒருவேளை அவள் யாரிடமாவது மறைந்து கொள்ள முயன்று கொண்டிருக்கலாம். நான் வெகுநேரம் அந்த பெண்ணின் நடவடிக்கைகளை கவனித்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திலேயே அந்த பெண் அங்கிருந்து நகர்ந்து என் தள்ளுவண்டிக்கு அருகில் வந்து நின்றாள்.
அவள் தன் துப்பட்டாவால் தன் முகத்தை பாதி மறைத்திருந்தாள். தன்னுடன் இருந்த 2 வயது குழந்தையின் கையை மிக உறுதியாக பிடித்திருந்தாள். அவளிடம் என்ன பிரச்சனை என்று கேட்கலாம் என ஒரு கணம் நினைத்தேன். ஆனால் அந்த பெண் ஒருவேளை பெரிய வசதியான வீட்டுப் பெண்ணாக இருந்து ஏழையான என் மீது கோபப்பட்டு விடுவாளோ என்று எண்ணி அமைதியாக இருந்துவிட்டேன். இதன் காரணமாகவே நான் அமைதியாக அவளையே பார்த்து கொண்டிருந்தேன். அவளுடன் இருந்த குழந்தை இப்போது களைப்படையத் தொடங்கியிருந்தான். சோர்வினால் அவனது முகம் சிவந்து போயிருந்தது. பார்ப்பதற்கு அவர்கள் இருவரும் ஒரு நல்ல குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் போல தெரிந்தார்கள். அப்படிப்பட்டவர்கள் இவ்வளவு நள்ளிரவில் நடுத்தெருவில் இப்படி நிற்பது எனக்கு புரியவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு அந்த குழந்தை அந்த பெண்ணிடம் தனக்கு பசிக்கிறது என்று சொன்னான். அதற்கு அந்த பெண் குழந்தையை பார்த்து, சிறிது நேரம் பொறுத்துக்குள், நான் சாப்பிட ஏதாவது வாங்குகிறேன் என்று கூறினாள். ஆனால் அந்த குழந்தை நீண்ட நேரமாக பசியுடன் இருந்தான் போலிருக்கிறது. அதனால் அவனால் இனி பசியை தாங்க முடியவில்லை. அவன் அழத் தொடங்கினான். ஆனால் அந்த பெண் அப்போதும் அந்த குழந்தைக்கு சாப்பிட எதுவும் வாங்கச் செல்லவில்லை. நான் அந்த பெண்ணை கூர்ந்து கவனித்தபோது அவள் கையில் பணப்பை, பர்ஸ் ஏதும் இல்லை. அவளிடம் பணமில்லை என்பதை நான் புரிந்து கொண்டேன். அதனால்தான் அவளால் அந்த குழந்தைக்குச் சாப்பிட எதுவும் வாங்கிக் கொடுக்க முடியவில்லை. அந்த குழந்தை என் தள்ளுவண்டியை பார்த்ததும் தன்னுடன் இருந்த பெண்ணிடம் தனக்கு பர்கர் மற்றும் மோமோஸ் வேண்டும் என்று அடம் பிடிக்கத் தொடங்கினான். ஆனால் அந்த பெண் அந்த குழந்தையை அதட்டினாள். சிறிது நேரம் அந்த குழந்தை அமைதியாக இருந்தான். ஆனால் மீண்டும் தள்ளுவண்டியில் இருந்த பொருட்களை பார்க்கத் தொடங்கினான். அந்த பெண் சில சமயம் அவனை அதட்டுவாள், சில சமயம் அன்பாகச் சொல்லி மழுப்புவாள். என்னால் இதையெல்லாம் பார்த்துக்கொண்டு சும்மா இருக்க முடியவில்லை. ஏனெனில் யாரையும் பசியுடன் என்னால் பார்க்க முடியாது. அவன் ஒரு அப்பாவி குழந்தை, பசியால் வாடிக்கொண்டிருந்தான். நான் என் வண்டியிலிருந்து ஒரு பிளேட் மோமோஸ் தயார் செய்து அவனிடம் கொடுத்தேன். அவனுடன் இருந்த அந்த பெண் கழுத்தை திருப்பி என்னை பார்த்தாள். பிறகு அவள் என்னிடம், இதை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். தற்போது என்னிடம் பணம் இல்லை, அதனால் என்னால் உங்களுக்கு எதுவும் தர முடியாது என்றாள். அதற்குள் அந்த குழந்தை என்னிடமிருந்து மோமோஸ் தட்டை வாங்கியிருந்தான். அந்த பெண் குழந்தையின் கையிலிருந்து தட்டை பிடுங்கி என்னிடமே திரும்ப கொடுத்தாள். அந்த குழந்தை கதறி அழத் தொடங்கினான். ஒருவேளை அவனது பசி அவனது பொறுமையை மீறிப்போயிருக்கலாம். நான் மீண்டும் ஒரு முறை அந்த மோமோஸ் தட்டை அந்த குழந்தையிடம் கொடுத்தேன். அந்த பெண்ணை பார்த்து, பரவாயில்லை சகோதரி, குழந்தைதானே, நீங்கள் பணம் தர வேண்டாம், பரவாயில்லை என்று சொன்னேன். நான் சொன்னதை கேட்டதும் அந்த பெண்ணின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. பிறகு ஏதோ யோசித்து நான் அந்த பெண்ணிடம், உங்களுக்கும் பசி எடுத்தால் நீங்களும் எதையாவது சாப்பிடலாம், பணத்தைப் பற்றி கவலைப்படாதீர்கள் என்று சொன்னேன். இதை கேட்டதும் அந்த பெண் தேம்பி தேம்பி அழத் தொடங்கினாள். அவள் இப்படி அழுவதைக் கண்டு நான் அப்படியே திகைத்துப் போய்விட்டேன். ஏனென்றால் அவள் இப்படி கதறி அழுவாள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. நீண்ட நேரத்திற்குப் பிறகு அந்த பெண் அமைதியாகி என்னிடம் சொன்னாள், நீ எனக்கு உண்மையிலேயே உதவ விரும்பினாள். இந்த குழந்தையோடு என்னையும் உங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள். இரவு நேரமாகிவிட்டது, தலை சாய்க்க எனக்கு ஓரிடம் கூட இல்லை. நான் தெருவில் அலைந்து கொண்டிருக்கிறேன். இங்கே எனது கௌரவம் பாதுகாப்பாக இல்லை. நாளை விடிந்ததும் நான் உங்கள் வீட்டிலிருந்து கிளம்பி விடுவேன். நான் ஆச்சரியத்துடன் அந்த பெண்ணின் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். அவளுக்கு என் தள்ளுவண்டியிலிருந்து சாப்பிட எதையாவது கொடுக்கும் அளவிற்கு மட்டுமே என்னால் உதவ முடியும். அதற்கு மேல் உதவி செய்வது என் வசதியில் இல்லை. ஆனால் அந்த பெண் என் முன்னால் கைகூப்பி, நீயும் ஒரு பெண். என் கஷ்டத்தை உன்னைவிட வேறு யாராலும் நன்றாக புரிந்து கொள்ள முடியாது. கடவுள் மீது ஆணையாகச் சொல்கிறேன், என்னையும் உங்கள் வீட்டிற்கு அழைத்துச் செல்லுங்கள். இங்கே எனக்கு பாதுகாப்பு இல்லை என்று கூறினாள். அவள் சொன்னதைக் கேட்டு நான் யோசனையில் ஆழ்ந்தேன். அந்த பெண்ணின் மீது எனக்கு பரிதாபமாக இருந்தது. இவளை இங்கேயே விட்டு சென்றால் ஏதாவது விபரீதம் நடந்துவிடுமோ, அதற்கு ஒருவேளை நான்தான் காரணமாகி விடுவேனோ என்று எண்ணினேன். நானும் ஒரு பெண் வேலை தேடிச் சென்றபோது ஆண்கள் என்னை எப்படிப்பட்ட பார்வையால் பார்த்தார்கள், என்னிடம் அத்துமீற எப்படி முயன்றார்கள் என்பது எனக்கு தெரியும். இறைவன் என் மானத்தை காப்பாற்றினான். ஆனால் இந்த பெண்ணுடன் ஒரு பச்சிளம் குழந்தை இருக்கிறது. இவள் என்னிடம் கெஞ்சுகிறாள். இவளுடைய வேண்டுகோளை நான் ஏற்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். அந்த நிமிடமே அந்த பெண்ணை பாதுகாக்க முடிவெடுத்து அவளை என் வீட்டிற்கு அழைத்து வந்தேன். அந்த பெண்ணையும் அவளுடைய 2 வயது குழந்தையையும் அழைத்துக்கொண்டு நான் வீட்டிற்குள் நுழைந்தபோது என் அம்மாவும் தங்கைமார்களும் அதிர்ச்சியடைந்தார்கள். அவர்கள் அந்த பெண்ணையும் குழந்தையையும் உற்று பார்த்தார்கள். நான் என் தங்கையிடம், இவர்களுக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வா என்று சொன்னேன். அம்மாவும் ஆச்சரியத்துடன் அந்த பெண்ணை பார்த்து கொண்டிருந்தார். என் தங்கை சாக்ஷி அந்த பெண்ணையும் குழந்தையையும் உள்ளே அழைத்துச் சென்றாள். பிறகு நான் நடந்தவற்றை அம்மாவிடம் விளக்கினேன். அந்த பெண் மதியத்திலிருந்து எப்படி சாலையில் நின்று கொண்டிருந்தாள் என்பதையும், நள்ளிரவு நேரத்தில் அவளுக்கு ஏதாவது ஆபத்து நேர்ந்தால் என்னாவது என்பதையும் கூறினேன். ஆனால் அம்மா என்னிடம் சொன்னார், இந்த பெண்ணை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. தேவையில்லாத பிரச்சனை ஏதாவது நம் தலைமேல் விழுந்துவிடப் போகிறது. இந்த பெண் யார், எங்கிருந்து வந்தாள் என்று நமக்கு தெரியாது. யாருக்கோ பயந்துதான் இவள் இப்படிச் சொல்கிறாள் என்பது தெரிகிறது.
அம்மாவின் பேச்சைக் கேட்டு எனக்கும் கவலையாக இருந்தது. ஆனால் இன்று ஒரு இரவு மட்டும் இவள் இங்கே இருக்கட்டும், நாளை காலை இவள் வீட்டாரைப் பற்றி தெரிந்து கொண்டு அனுப்பிவிடலாம் என்று கூறி அம்மாவை சம்மதிக்க வைத்தேன். அம்மா அப்போது அமைதியாகிவிட்டார். ஆனால் அவர் முகத்தில் கவலை குறையவில்லை. அந்தப் பெண் என் தங்கைமார்களின் அறையில் குழந்தையுடன் தூங்கிக் கொண்டிருந்தாள். நானும் உறங்குவதற்காக என் அறைக்குச் சென்றேன். சிறிது நேரம் தூங்கியிருப்பேன். திடீரென்று எனக்கு விழிப்பு வந்தது. படுக்கையில் படுத்திருந்தபோது என் காதில் ஒரு விசித்திரமான சத்தம் விழுந்தது. நான் படுக்கையிலிருந்து எழுந்து முற்றத்திற்கு வந்தேன். யாரோ என் வீட்டின் கதவை மிக கொடூரமாக தட்டிக் கொண்டிருந்தார்கள். போலீஸ் சைரன் சத்தமும் கேட்டது. என் காலடியில் தரை நழுவுவது போல உணர்ந்தேன். வீட்டில் இருந்த அனைவரும் விழித்துக் கொண்டு முற்றத்திற்கு வந்துவிட்டனர். நான் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு கதவை திறந்தேன். அங்கே 2 ஆண்களும் அவர்களுக்கு பின்னால் போலீஸ்காரர்களும் நின்றிருந்தார்கள். அந்த 2 ஆண்களும் என்னை ஒரு தள்ளு தள்ளிவிட்டு வீட்டிற்குள் நுழைந்தார்கள். அவர்களில் ஒருவன் என் கையை பிடித்துக்கொண்டு, எங்கே என் மகள் என்று கத்தினான். நான் என் கையை விடுங்கள் என்று சொன்னேன். என் அம்மாவும் தங்கைமார்களும் பயத்தில் கத்தத் தொடங்கினார்கள். அப்போது அந்த பெண் அறையிலிருந்து வெளியே வந்து அழுது கொண்டே அந்த மனிதரை கட்டியணைத்துக் கொண்டாள். அந்த மனிதர் என்னை பிடிப்பதை கைவிட்டு தன் மகளை அணைத்துக் கொண்டார். அவர் அந்த பெண்ணிடம், என் மகளை, நீ எங்கே போயிருந்தாய்? உன்னை நான் எவ்வளவு நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறேன் தெரியுமா என்று கேட்டார். அந்த பெண் அழுது கொண்டே தன் தந்தையிடம் நடந்த அனைத்தையும் விளக்கினாள். தன் கணவன் தன்னை விற்க முயன்றதையும் அங்கிருந்து அவள் எவ்வளவு போராட்டத்திற்குப் பிறகு தப்பி வந்தாள் என்பதையும் கூறினாள். அவளுக்கு தன் வீட்டிற்கு செல்லும் வழி தெரியவில்லை. அப்போதுதான் நான் அவளைக் கண்டு என் வீட்டிற்கு அழைத்து வந்து அடைக்கலம் கொடுத்தேன். அவள் எல்லாவற்றையும் தன் தந்தையிடம் விபரமாகச் சொன்னாள். அந்த மனிதர் முன்னே வந்து என்னிடம் கைகூப்பி மன்னிப்பு கேட்டார். மகளே, என்னை மன்னித்துவிடு. நீ கட்டாயப்படுத்தி என் மகளை உன் வீட்டிற்கு அழைத்து வந்திருப்பாய் என்று நான் தவறாக நினைத்துவிட்டேன். என் மகள் காலையிலிருந்து காணாமல் போனதால் நான் மிகுந்த பயத்திலும் பதற்றத்திலும் இருந்தேன். அதனால்தான் அப்படி நடந்து கொண்டேன் என்றார். அவர் என்னிடமும் என் குடும்பத்தினரிடமும் மன்னிப்பு கேட்டுவிட்டு தன் மகளை அழைத்துக் கொண்டு அங்கிருந்து சென்றார். ஆனால் போகும் முன் அவர் தன் அடையாள அட்டையை கார்டு என்னிடம் கொடுத்துவிட்டு, ஒரு நாள் நிச்சயம் எங்கள் வீட்டிற்கு வா என்று கூறிச் சென்றார். நான் அந்த மனிதரிடம் இருந்து அந்த அட்டையை வாங்கிக் கொண்டேன். அந்த பெண் பாதுகாப்பாக தன் வீட்டிற்குச் சென்றுவிட்டாள். அவர்கள் சென்ற பிறகு நான் அந்த அட்டையை உற்று பார்த்தேன். அதில் ஒரு புகழ்பெற்ற நிறுவனத்தின் பெயர் அச்சிடப்பட்டிருந்தது. அங்கேதான் நான் பலமுறை வேலைக்காக நேர்காணலுக்குச் சென்றும் ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்திருந்தேன். நான் ஒருவித விரக்தியுடன் அந்த அட்டையை பார்த்துவிட்டு அருகிலிருந்து குப்பைத் தொட்டியில் அதை தூக்கி எறிந்தேன். அந்த பெண் பாதுகாப்பாக தன் வீடு போய் சேர்ந்துவிட்டாள். என் பொறுப்பும் இத்துடன் முடிந்தது என்று நினைத்துக் கொண்டேன். மெதுவாக இந்த சம்பவம் நடந்து 2 வாரங்கள் கடந்துவிட்டன. ஒரு நாள் என் வீட்டுக்கதவு தட்டப்பட்டது. நான் கதவை திறந்து பார்த்தபோது அங்கே ஓட்டுநர் சீருடையில் ஒரு மனிதர் நின்றிருந்தார். அன்று தன் மகளை அழைத்துச் சென்றாரே அந்த மனிதரின் பெயரைச் சொல்லி, முதலாளி உங்களுக்காக இந்த காரை அனுப்பியிருக்கிறார், உங்களைச் சந்திப்பதற்காக உங்களை அழைத்து வரச் சொன்னார் என்றார். எனக்கு பயமாக இருந்தது. அம்மா சொன்னார், வேண்டாம் மகளே, நீ அங்கே போகாதே. ஆனால் நான், இல்லை அம்மா, நான் போவேன். அவ்வளவு பெரிய மனிதர் ஏன் என்னைச் சந்திக்க விரும்புகிறார் என்று எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது என்று கூறிவிட்டு அந்த ஓட்டுநருடன் சென்றேன். ஓட்டுநர் என்னை அந்த மனிதரின் அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றார். அந்த மனிதர் என்னை மிகுந்த மரியாதையுடன் நடத்தி மகளே மகளே என்று அழைத்தார். அவர் சொன்னார், உன்னைப் பற்றிய முழு விபரங்களையும் நான் விசாரித்தேன். நீ நன்றாக படித்தவள் என்பதும் வேலைக்காக நீ பட்ட கஷ்டங்களும் தந்தை இல்லாத நிலையில் உன் குடும்பப் பொறுப்பை நீயே சுமப்பதும் எனக்கு தெரியும். உன் தங்கைமார்களுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பெண்ணாக துணிச்சலுடன் நீ தள்ளுவண்டிக் கடை நடத்துவதை நான் பாராட்டுகிறேன். உனக்காக என்னிடம் ஒரு சிறந்த வேலை இருக்கிறது, உனக்கு விருப்பமென்றால் நீ இங்கேயே பணிபுரியலாம். அந்த மனிதரின் பேச்சைக் கேட்டதும் எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி ஏற்பட்டது. இருப்பினும் நான் அவரிடம், ஐயா, நான் உங்கள் மகளுக்கு உதவியது ஒரு மனிதாபிமான அடிப்படையில்தான். உங்கள் மகள் என்பதால் நான் உதவவில்லை, அவளும் என்னைப்போல ஒரு பெண் என்பதால்தான் அடைக்கலம் கொடுத்தேன். இதில் எனக்கு எந்த கைமாறும் தேவையில்லை என்றேன். அதற்கு அவர், இந்த வேலை உனக்கு உன் திறமைக்காகவும் தகுதிக்காகவும் மட்டுமே வழங்கப்படுகிறது. நாளை வந்து பணியில் சேர்ந்து கொள் என்றார். நான் அவர் அலுவலகத்திலிருந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் வெளியே வந்தேன். நான் செய்த ஒரு சிறிய உதவிக்கு இப்படியொரு பெரிய பலன் கிடைக்குமென்று நான் நினைக்கவே இல்லை. அடுத்த நாள் நான் பணியில் சேர்ந்தேன். அங்கே எனக்கு மிகுந்த மரியாதை கிடைத்தது. நான் இப்போது கௌரவமாக சம்பாதிக்கத் தொடங்கினேன். சரியாக 3 மாதங்களுக்குப் பிறகு நான் என் தங்கையின் திருமணத்தையும் சிறப்பாக நடத்தினேன். காலம் கடந்தது. 4 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இந்த 4 ஆண்டுகளில் என் 2 தங்கைமார்களுக்கும் திருமணம் செய்து வைத்து அவர்களை அவர்கள் புகுந்த வீட்டிற்கு மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்தேன். இதன் மூலம் என் தந்தையின் கடமையை நான் ஒரு மகனாக நின்று நிறைவேற்றினேன். இப்போது நான் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அம்மா எனக்கு திருமணம் செய்து வைக்க விரும்புகிறார். என் வீட்டின் நிலைமையை நான் சீரமைத்து விட்டேன்.
ஒரு மகன் தன் பெற்றோரின் வாழ்க்கையை எப்படி உயர்த்துவானோ அதை ஒரு மகளாலும் நிச்சயம் செய்ய முடியும். அவர்களுக்கு பறக்கச் சிறகுகள் கொடுத்து பாருங்கள். என் பெற்றோர் எனக்கு அந்த தைரியத்தையும் நம்பிக்கையையும் கொடுத்தார்கள். கஷ்டங்கள் எல்லோருடைய பாதையிலும் வரும். ஆனால் ஒரு மகள் தன் கௌரவத்தை காப்பாற்றிக் கொண்டு தன் குடும்ப பாரத்தைச் சுமந்தால் அவள் மகனுக்கு எதிலும் குறைந்தவளில்லை. நண்பர்களே, இந்த பெண் போராட்ட கதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலுக்கு புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் அடுத்த வீடியோவின் தகவலை உடனுக்குடன் பெற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் அழுத்துங்கள். நன்றி.